காலையிலே நம்ம புறா ஃப்ரெண்ட் வந்து சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புறாவுக்கு அரிசியை போட்டு ஒரு வணக்கத்தை போட்டு பல்லு தேக்க வந்துட்டேங்க. சில பேர் கேட்டிருந்தீங்க, நீங்க தான் ஆக்டர் ஆயிட்டீங்க, மாடல் ஆயிட்டீங்க, இப்போ எதுக்கு இறங்கி விளாக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பட் நம்மளோட அடிப்படையே இதுதான். இது பண்றதுல எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. ஆர்ட்டுக்கு என்னைக்குமே ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் தெரியாது. கண்ணாடி ஊத்து பார்க்கும்போது தான் ஒன்று கவனிச்சேன், மண்டையில ஸ்னோ. இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சே ஆகணும். அந்த ஹேண்ட் வாஷ் டிஸ்பென்சர் 99 rupeesக்கு டிமார்ட்ல இருந்து வாங்கினேன். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இன்னைக்கு என் பெட்டை கிளீன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இப்பதான் பெட்டுக்கு ஸ்ரீதேவி கலையே வந்திருக்கு. அது இன்னும் தெரியல, காலையில இருந்து ஒரே விக்கல்ஸ். யாரோ என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு நானே நினைச்சுக்கிறேன். கார்டனை கொஞ்சம் கவனிச்சுட்டு இன்னைக்கும் அர்லி மாமா ஒரு அர்லி பூ கொடுத்தாரு. அண்ட் ஆப்பிள் டே கீப்ஸ் த டாக்டர் அவேன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் ஒரு கை பார்த்தலாம் தான் இருக்கேன். அது இன்னும் தெரியல, குளிக்கும் போது பாட்டு கேட்டுட்டே குளிக்கிற பழக்கம் இருக்கு. உங்களுக்கும் அதே பழக்கம் இருந்தா ஆமாப்பா ஆமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு தலைக்கு குளியல் சிக்கின்னு கேர முடிச்சுட்டு இன்னைக்கு கியூட்டா ஒரு பொட்டு வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு பொண்ணுக்கு அழகே அந்த பொட்டு தான். பொட்டு வைக்கலன்னா நான் பொண்ணு மாதிரியே இருக்க மாட்டேன். தெத்து பல்லு ஃபிளெக்ஸ். ஹேர் ட்ரையர் போட்டு காய வைக்க முதல்ல என்கிட்ட ஹேர் ட்ரையரே கிடையாது. அவ்வளோதான், இவ்வளோ காஞ்சா போதும் நமக்கு. எதுக்கு ஹீட்டரை போட்டு கரண்ட் பில் ஏற்றிக்கிட்டு. ஆல்சோ இன்னைக்கு நம்ம காஸ்டியூம் கொஞ்சம் கோளாரா இருக்குல்ல. இது ஏதோ ஒரு கார்மெண்ட்ஸில் 150 rupees வாங்கினேன். வீட்டுக்கு துவைக்க வேண்டிய துணியெல்லாம் பேக் பண்ணியாச்சு. அஃபிஷியல் லெட்டியை போட்டாச்சு, கிளம்பியாச்சு. பெங்களூர்ல வர சுளீர்னு வெயில் அடிக்குது. வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையா லக்கியை ஏமாத்தி மாடியில வச்சு பூட்டு போட்டேன். கீழே இருந்தா கேட்டை திறக்கும் போதெல்லாம் வெளியே ஓடிடுறா. சரியான சேட்டை பிடிச்சவ. உள்ள வந்த உடனே மூக்க தொலைக்கிற மாதிரி ஒரு நல்ல நறுமணம். டைனிங் டேபிள்ல சாப்பாடு ரெடி ஆச்சு. சட்டுன்னு தட்ட தூக்கிட்டேன். எங்க அம்மா கையால செஞ்ச கறி குழம்பு. அடிச்சுக்க ஆளே இல்ல. இன்னைக்கு ஒரு புடி. நான் மட்டும் பையனா இருந்தேன்னா கறி நாக்க போராச்சு, கெட்டு நகைக்காச்சு. இந்த மாதிரி கறி குழம்பு வைக்கிற பிள்ளையதான் சத்தியமா கட்டியிருப்பேன். எப்படியாச்சும் அந்த பெண்டிங் எடிட்டிங் ஒர்க்கை முடிக்கணும்னு இன்னைக்கு நான் சின்சியரா உட்காந்தேன்னா யூஸ்வலி என் ஃபேமிலியை பற்றி பெருசாக ஷேர் பண்ணிக்க மாட்டேன். பட் இன்னைக்கு எங்கள் அம்மாவை பற்றி சொல்லி ஆகணும். ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு தினமும் சமைச்சு போடுற தேவதை தான் எங்கள் மம்மி. ரெஸ்ட் எடுக்கிற கேப்பில் வெளியே இல்லடா சலசலன்னு சத்தம்னு பார்த்தா எங்கள் அம்மா ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அது நோத்தில் எங்கள் அம்மா ஊருக்கு கிளம்பினாலே எனக்கு கையும் புரியாது காலும் புரியாது. சாயந்தரம் ஆயிடுச்சுன்னு பாலும் சக்கரையும் போட்டு ஒரு காஃபி போட்டேன். இன்னைக்கு எங்கள் அம்மா ஆப்சென்டீஸ்ன்றதுனால ஜிம்முக்கு போல. நேற்று தான் கன்சிஸ்டன்சியை பற்றி பேசினேன். எந்த கரப்பாம்பூச்சி கண்ணு பட்டுச்சு தெரியல, இன்னைக்கு ஜிம்மு போல. டின்னரும் நம்ம தலைமையில தான். தோசையும் கறி குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டில் மம்மி இல்லாததுனால இங்கேயே தூங்க போகிறேன். ஆல்சோ லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கணும். கரண்ட் பில் வேற ஏறிட்டே போகுது.